மேஷராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேஷராசிக்கான இந்த வார ராசி பலன் எப்படி இருக்குன்னோ, இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறுமா, உங்கள் பலம் பலவீனம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் விவரமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நன்மை தீமை கலந்த பலன்கள் தான் கிடைக்கும். சில போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். சில இடங்களில் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகள் வரலாம். அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சில மாற்றங்கள் உண்டாகலாம். புதிய முயற்சிகளுக்கு வாய்ப்பான நேரம் இது. குடும்பத்திலிருந்து வந்த சிரமங்கள்லாம் நீங்குங்க. பிள்ளைகளால் சில நன்மைகள் கூட உண்டாக வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் உண்டாகும். தொழிலை மேம்படுத்த சரியான நேரம் இது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகளால் செலவுகள் வரக்கூடும். பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப தேவைக்காக பணத்தை சேகரிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. முதலீடு செய்கிறதுல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வான பலன்களை கொண்டு வருவது. சனி 12ல் இருப்பதால் வெளியூர் பயணங்களில் அலைச்சல் அதிகமாகும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் காரியங்களை சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்குங்க. அமைதியாக இருப்பீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. காரியத்தில் கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க. வியாபாரத்திலும் வேலையிலும் யாரும் எதிர்பார்க்காத திருப்பத்தை கொண்டு வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்குங்க. வயதில் முதிர்ந்த மேஷராசிக்காரர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். வீட்டில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் நேரத்தை செலவு செய்யுங்க. குடும்ப மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். எதிர்பார்த்ததை விட வருமானம் கூடுதலாக கிடைக்கும். புதிய சொத்து வாங்கும் முயற்சி சாதகமாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். பள்ளி கல்லூரி கால நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்துல வரனமையும். அலுவலகத்தில் சற்று சிரமமான சூழ்நிலையே காணப்படும். வேலைகளை சிறப்பாக செய்தாலும் அங்கீகாரம் கிடைக்கவில்லைன்னு ஆதங்கப்படுவீங்க. ஒரு சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கு வீட்டு செலவுகளை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க பெற வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு குரு செவ்வாய் சனி பார்வை உளறதால இந்த அமைப்பு நல்ல எதிர்காலத்துக்கான அஸ்திவாரமாக அமையப்போகுது. லௌகீக உலகில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்பங்களையும் அடைவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் இனிய சம்பவங்கள் நிறைய நடக்க போகுது. தலைமை பண்பு மிகுதியாகும். கௌரவ பதவிகள் தேடி வரும். நீண்ட கால திட்டங்கள் லட்சியங்களும் கைகூடி வரும் நேரம்தான் இது. குல கௌரவத்தை கட்டி காப்பீங்க. உற்றார் உறவினர்களோட ஆதரவு மகிழ்ச்சி அளிக்கிறதா அமையப்போகுது. எதிர்பாராத அதிர்ஷ்டமான யோகங்கள்லாம் உண்டாகக்கூடும். உள்நாட்டு பணம் வெளிநாட்டு பணம் உங்கள் கையில் தாராளமாக புழங்க போகுது. எதையும் சமாளிக்கிற ஆற்றல் உண்டாக போகுதுங்க. திருமணம் குழந்தை பேரு வீடு வாகன யோகம் பொன் பொருள் சேர்க்கை என பல்வேறு பாக்கிய பலன்கள் நடக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணிமாற்றமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயுள் ஆரோக்கியம் பற்றி பயமும் உங்களுக்கு நீங்க போகுது. கோகுலாஷ்டமி அன்று வெண்ணெய் படைத்து அந்த நீலவண்ண கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க. மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு உங்கள் இதய கோட்டையில் தென்றலா வீசப்போகுது. மணமேடை ஏறும் மங்கள நாளும் வந்து கை கூட போகுது. சிலரோட வீட்டில் பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி வேகம் பிறக்கும். அதோட காரணமாக லாபம் அதிகரிக்கும். வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும். எதிரிகள் ஒடுங்கி போவாங்க. வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுகானுபவங்களையும் அடைவீங்க. புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவிகள்லாம் தேடி வரும். தாய் மாமனுக்கும் நன்மை ஏற்படும். தொலைதூர பயணங்களின் மூலமாக நன்மை ஏற்பட போகுது. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப அவசியங்க. பகைகளை வெல்லும் திறன் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இனிய வாரம்தான் உங்களுக்கு. புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும். சீரான பொருளாதார உயர்வுனால எப்போதும் மன மகிழ்ச்சி பொங்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் விதவிதமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
மனைவியோட பணிவிடை மகிழ்ச்சி தரும். பூமி, வீடு மூலமாக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் சோம்பேறித்தனம் அதிகரித்து காணப்படுவீங்க. பொதுவாக பார்க்க போனால் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் மிகுந்த நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.